நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். புருஷனை இந்த மாதிரி புகழ்ந்து பேசுற ஒரு ஆளை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. பிசினஸ்லயே பிஸியா இருக்காரு, என்ன கண்டுக்கிறதே இல்ல அப்படின்லாம் சொல்லாம ஒரு கடவுளை பத்தி புகழ்ந்து பேசுற மாதிரி உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பா. பிசினஸ் டூர் முடிஞ்சு இப்பதானே வந்திருக்கீங்க. டூர் எங்க போயிருந்தீங்க? துபாய். ஓகே. டைமை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாத நீங்க இங்க வரைக்கும் வரத்துக்கு மனசு வச்சிங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சில ஆண்கள் இருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப யோகிய மாதிரி இருப்பாங்க, வெல் ட்ரெஸ்ட், அற்புதமான பேச்சு. ஆனா பொண்டாட்டியை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. போகணும்னா தனியா போன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப போர். என்னால அப்படிப்பட்ட ஆளுங்களை கண்டிப்பா பார்க்கவே முடியாது. அருண் மாதிரி இருக்கிற ஒரு ஜென்டில்மேனை அவங்க கண்டுபிடிக்கட்டும். இந்து பத்தின விஷயங்களை நீங்க ரெண்டு பேரும் நல்லா தெளிவா டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்கல்ல? என்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு டாக்டர். மெடிசின்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றதை நான் குறைச்சிருக்கேன். கேரிங்கா இருக்கிறது தான் முக்கியம். உங்களோட சைட்ல இருந்து நீங்க நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப பிஸியா இருந்தாலும் கொஞ்ச நேரமாவது இந்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஒன்னா அவுட்டிங் போங்க. வெளியூருக்கு இல்ல, பீச்சுக்கோ மியூசியம்கோ எங்கேயாவது போக ட்ரை பண்ணுங்க. இது இந்துக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இல்லையா? பிசினஸோட ஸ்ட்ரெஸ்ஸ நீங்களும் அனுபவிச்சுட்டு தானே இருக்கீங்க. நான் இவ்ளோ தூரம் உங்ககிட்ட பேசியும் நீங்க ஏன் பேசாமலே இருக்கீங்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அது வந்து பொதுவா என் வீட்டுக்காரோட நடவடிக்கை இப்படிதான் டாக்டர். அதிகமா பேச மாட்டாரு. அப்படின்னா வீட்லயும் இப்படிதானா? இல்ல, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் பேச எனக்கு வாய்ப்பே கிடைக்காது. என் வீட்டுக்காரர் பேசிட்டே இருப்பாரு. ஓகே ஓகே, அதுதான் தேவை. அருண் என்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அதாவது நான் சொல்ல வந்தது இது மட்டும்தான். பிரெக்னன்சி டைம்ல புருஷனோட பாசத்தை எல்லா பொண்ணுங்களும் எதிர்பார்ப்பாங்க. காரணம், அப்ப அவங்கள பார்க்கறது வெறும் புருஷனா மட்டும் இல்ல, தன்னோட குழந்தைக்கு ஒரு அப்பாவா. இங்க பாருங்க அருண், ஒரு விஷயத்த நான் இப்பவே சொல்லிடுறேன். இந்துவுக்கு பிரசவம் நடக்கும்போது நீங்க வேணா லேபர் ரூம்ல வந்து இருக்கலாம். அதனால இந்துவுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். என்ன சொல்றீங்க? அபிராமியோட கூட்டு சேர்ந்து நீ எடுத்து வச்சிருக்கிற ஸ்டெப் என்னமோ நல்லா தான் இருக்கு. சில திருடங்களை பிடிக்கிறதுக்கு போலீஸ் எப்பவும் ஒரு வழியை யூஸ் பண்ணுவாங்க. வழக்கமான திருடங்களை பிடிக்கிறதுக்கு தான் அந்த வழி. ஆனால் உதவி பண்ணுற திருடங்களை போலீஸ்காரங்க ரொம்ப ஸ்பெஷலாக கவனிப்பாங்க. அப்படின்னா அபிராமி ஒரு திருடின்னு நீங்க சொல்ல வரீங்களா? அதில் சந்தேகம் என்ன? அவ ஒரு சகுனியோட பொண்ணு. ஆனா நீங்க குருப்போட மகள்னு சொன்னீங்க. சகுனி மகாபாரதத்தில் வர்ற ஒரு கதாபாத்திரமா, வக்ர புத்தி உள்ள கேப் மாதிரி மொள்ள மாதிரித்தனம் பண்ற ஒரு அயோக்கிய. அந்த சகுனி மாதிரி தான் இந்த பிரபாகரன் குரூப். அந்த ஆளுக்கு இருக்கிற திருடுத்தனம் அப்படியே அவனோட பொண்ணுக்கும் நிறையவே இருக்கு.
அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நான் அருண் மாமாக்கு முன்னாடி போவேன்னு அபிராமி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லாம கொள்ளாம நம்ம இந்த மாதிரி உதவி பண்ணா பல பேரை நம்ம கூட நம்ம கூட்டு சேர்க்கலாம். அப்படி யாரும் எதிர்பார்க்க கூடாதுன்னு தான் நான் உன்னை இங்க வர வச்சிருக்கேன். நீ அப்படியே ஃபாலோ பண்ணிக்க. அபிராமியை கூட்டு சேர்க்கணும் அப்படிதானே? இங்க இருக்கிற பொது எதிரி இந்துலேகா தான். அவளை வெளியே அனுப்ப அபிராமி கூட கூட்டு சேர்றது ஒரு நல்ல விஷயம்தான். நம்ம வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா தந்திரமா நம்ம அவளை ஒதுக்கி வச்சிடலாம். அபிராமிக்கு கூட தெரியாம அவ கிரவுண்டுக்கு வெளியே நிக்கணும். அருண் மாமாவுக்கு பொண்டாட்டியா வாழணும் அப்படிங்கிறது தான் அவளோட கனவே. எப்பவுமே நடக்காத கனவை நீ சொல்றம்மா. உண்மையை சொல்லணும்னா அவையே இந்த வீட்டை அடிக்கடி சுத்தி வந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கத்தான் செய்வாங்க. ஒவ்வொருத்தரா நம்ம வெளியே அனுப்பி ஆகணும். இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். நான் தான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்படிப்பட்ட உனக்கு எதிராக இந்துலேகா விரலை நீட்டி பேசுனான்னா அந்த விரலை நம்ம உடைக்கணும். என்ன முடியாதா? அது எனக்கு கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை அங்கிள். அம்மாங்கிற ஒரு ஆள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால தான் நான் அடங்கியிருக்கேன். இந்துலேக்கா ஒன்று நம்மளுடைய டார்கெட் இல்லை. அதுக்காக அவ ரொம்ப அட்வான்ஸா போகிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். குட். இந்துலேக்காவை எப்படி பூட்டி வைக்கணும்னு நான் ஒரு ஐடியாவை பண்ணி வச்சிருக்கேன். லெட்ஸ் ஸ்டார்ட். Cheers. Cheers. பாருக்கு வந்து ஜூஸை குடிச்சுக்கிட்டு சரக்கே நீ அவமானப்படுத்துற. என்ன போர் அடிக்குதா? இல்ல, போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், பழகிடும். சரக்கே அடிக்கலனாலும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்க டாக்டர் பிளஸிய பாருக்கு ஏன் கூட்டிட்டு வந்தான்னா எனக்கு நீ ஒரு கம்பெனியா இருப்பண்ணா. தனியா பாருக்கு போறது எனக்கு பிடிக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு ஆள் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. மனசுல இருக்கிறது யார்ட்டையாவது சொல்லி ஆகணும்ல. அப்படி என்னடா உனக்கு பெரிய பிரச்சனை? இப்ப கேட்ட பாத்தியா? இப்ப சொல்றேன். உன்னுடைய பிரச்சனை என்னன்னு கேட்கறதுக்கே ஆள் இல்லாம இருக்கிறது தான் என்னுடைய பிரச்சனையே. அதுக்கு தான் ஒய்ஃப் இருக்காங்கல்ல. அவ தான் எனக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை. ரிப்பீட். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா என்ன இன்சல்ட் பண்ணிருக்காங்க. பொண்டாட்டின்ற பேர்ல இருக்க அந்த இந்துக்கு முன்னாடி டாக்டர் நந்திதா என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. பேரர் ஒரு லாட்ஜ் கொண்டு வாங்க. ஓகே சார். எனக்கு கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுத்திருந்தா அந்த டாக்டர் நந்திதாவை தடுத்திருப்பா. ஆனா எனக்கு நேரா அந்த பொம்பளை ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்து பேசாம இருந்தா, சந்தோஷமா இருந்தா. நந்திதா சொன்ன வார்த்தைகளோட அவன் ஹர்ட் பண்ணது அவளுடைய அந்த மௌனம். டாக்டர் நந்திதா அவளுக்கு தான் ஃப்ரெண்டு, எனக்கு யாரு? அவங்க கைனகாலஜிஸ்டா இருக்காங்க. அவங்கள விட பெரிய கைனகாலஜிஸ்ட் என் முன்னாடி இருக்காரு, டாக்டர் பிளஸி எம்டி. நான் நினைச்சேன்னா அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி என் பொண்டாட்டிக்கு பதில் சொல்ல முடியும். இங்க இந்த பாருக்கு அவளை வர சொல்லி உங்க முன்னாடி வச்சே நான் அவளை இன்சல்ட் பண்ணுவேன். அவளுக்கு அப்படி எரியணும். கால் பண்ணட்டுமா? கால் பண்ணி வர சொல்லட்டுமா? ச்சே, என்ன அருண் நீ?
பொண்டாட்டிய மதிக்காத புருஷங்க எல்லாரும் டாக்டர் நந்திதா மட்டமா நினைக்கிறாங்க. அதாவது என்னையும் அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. இந்து பிரெக்னென்ட் ஆனதுக்கு நான் காரணமா இல்ல அந்த ரகு காரணமான அந்த டாக்டர் நந்திதாவை பார்த்து என்னால கேட்க முடியாம ஒண்ணு கிடையாது. கேட்காம விட்டது என்னுடைய கண்ணியம். ஆனா இன்னைக்கு நடந்ததை என்னால மறக்கவே முடியாது. அவளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் நான் அவளுக்கு பதிலடி கொடுத்தே தீருவேன். அந்த டாக்டருக்கு கொடுப்பேன், அந்த இந்துக்கும் நான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு என்னை இன்சல்ட் பண்ணிருக்காங்க. பேரருங்க, ஹலோ அருண் போதும், இன்னைக்கு இது போதும். ஒரே ஒரு ரவுண்ட் போதும், இருக்கிறத குடிச்சிட்டு கிளம்பலாம். போதும். ஆனா இந்த அவமானத்தை என்னால மறக்கவே முடியாது. அருண், சாவி என்கிட்ட கொடு, நான் வண்டி எடுக்கிறேன். பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஓட்டுறேன். நான் வண்டி எடுக்கிறேன்டா. இந்த போதையில் நீ வண்டி எடுக்க வேண்டாம். ஹே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடா. அருண், நான் சொல்றத கேளு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேன்ல. என்னடா நான் நீ? பாத்துக்கிறேன். சொல்றத கேளு அருண். ஏய் நில்லுங்க. கொஞ்சம் நில்லு மருமகனே. இந்தோட வளர்ப்பப்பா. ஐயோ, அது வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல தான் நான் உங்களை பார்த்துருக்கேன். நீங்களும் இப்போ கொஞ்ச நாளாக தண்ணி அடிக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இப்போ பாருங்க, நான் நேர்லேயே பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பாருங்க, நானும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன். புரியுதா? நம்ம 2 பேரும் ஒரே குட்டையில் உருண மாட்டேங்க. ஆனால் நான் லோக்கல் சரக்கு அடிக்கிறேன். நான் எப்பயுமே லோக்கல் தானே. ஐயோ, பை த பை, இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அருணோட ஃப்ரெண்டு பிளஸி. இது வாயிலே நுழைய மாட்டேங்குது. எனிவே சாரி, ஐ ஆம் சுகுமாரன். தரலையா? அருணோட பொண்டாட்டியோட அப்பா நான். நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கோம். ஐயோ, போக வேண்டாம். இந்த பார் முன்னாடி வச்சு பார்த்ததுனால நாம் 2 பேரும் பேசாம போனால் அது பெரிய தப்பாயிடும். எனக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கு. இந்து லேக்கா என்னோட இந்து செல்லம். நான் ரொம்ப பாசத்தை காட்டி தான் என் மகளை நான் நல்லாவே வளர்த்தேன். அந்த பாசம் புருஷங்கார மூலமா இந்துக்கு கிடைக்குதான்ற டவுட் எனக்கு இருக்கு. கொடுக்கலன்னு தான் என் மனசுக்கு தோணுது. கர்ப்பமாக இருக்கிறதா என் பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அது போதுமா? சும்மா ஃபோனில் சொன்னால் போதுமா? அருண் அவளை கூட்டிக்கிட்டு என் வீட்டில் வந்து சொல்லியிருக்கணும் இல்லையா? பாரு, அதுதானே ஒரு மரியாதை. ஓ எனக்கு பேரம் பிறக்க போகிறது உங்கள் குடும்பத்தில் இருக்க யாருக்கும் பிடிக்கல போல இருக்கு. இங்கே பாரு, அங்கே தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், அங்கே கண்டிப்பாக வருவோம். சரிதானே சார்? நம்ம கிளம்பலாம். ஏய் நில்லுப்பா, நில்லு. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இந்துவை நான் கூட்டிகிட்டு போகிறேன். என் வீட்டில் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் பிரசவம் எப்பயுமே பொண்ணு வீட்டில் தானே பார்க்கணும். நாளைக்கு வந்து கூட்டு போகிறேன். அதெல்லாம் சரி வராது. அப்படின்னா நான் ஒரு விஷயத்தை இப்பயே சொல்லிடுறேன். இந்துவோட பிரசவத்தை நீங்களே உங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்குங்க. அவளையும் குழந்தையும் பத்திரமா பார்த்துக்கணும். புரியுதா? என் வீட்டில் கஷ்டத்தை அனுபவிக்கிறதா இந்து சொன்னாலா என்ன? நீ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன் இந்து எப்பயுமே அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். அப்படி இல்லை, அப்படி நான் அவளை வளர்க்கவும் இல்லை. உங்கள் குடும்பத்தில் பார்வதின்னு ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் இந்துவுக்கு எந்த குறையும் வராதுன்னு எனக்கு தெரியும். அந்த தைரியத்தில் தான் நான் நிம்மதியாக இப்படி சுற்றிக்கிட்டு திரியிறேன். பங்களாவோ காரோ
பேங்க்ல இருக்கிற பணமோ பெரிய சொத்து இல்லை மருமகனே. மனிதத்துவம், மனிதத்துவம் அதான் பெரிய சொத்து. சரிதானே சார்? கோடீஸ்வரங்க சில டைம் ஜெயிலே இருப்பாங்க. அவங்க தூக்கம் இல்லாமல் உள்ளே கிடக்கும்போது இந்த ஏழைங்க அப்படியே தரையில் கையை வச்சுக்கிட்டு நிம்மதியாக தூங்குவாங்க. அதுதான் இந்த உலகம். அதாவது சொத்து பெருசு இல்லை, பாசம்தான் பெருசு. அட்வைஸ் பண்றீங்களா? ஏய், இது அட்வைஸ் எல்லாம் இல்லை. இதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுக்கான உரிமை எனக்கு நிச்சயம் இருக்குது. இந்த இப்போ அப்படிங்கிறது அண்டர்லைன். அது ஏன் தெரியுமா? என் இந்து கர்ப்பமாக இருக்கா. அப்படி இருக்கும்போது அவள் புருஷன் மேலே என்னோட பொறுப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அது என்னன்னு யோசிச்சிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இந்து பிரசவிக்கும் போது அவளையும் குழந்தையையும் உங்கள் நெஞ்சோடு சேர்த்து வச்சு பாசத்தை காட்டணும். அப்படி காட்டலன்னா என்னோட சுபாவம் மாறிடும். புரிஞ்சுதா? அது உங்களுக்கு புரிஞ்சுட்டா நீங்கள் கிளம்புங்க. நான் இன்னும் 2 ரவுண்டு அடிச்சுட்டு தான் போவேன். ஏறின போதையெல்லாம் போயிடுச்சு. இங்கே பாருங்க, லோக்கல் பாருக்கு என் மருமனை நான் கூட்டு போக மாட்டேன். ஏன்னா நான் ஒரு லோக்கல் ஆச்சு. வரட்டுமா? ஐயோ சார், குட் நைட். சுகுமார் மாதிரி ஒரு ஆளு என் முகத்தை பார்த்து பேசுற தைரியம் வந்துருச்சு. காரணம் என்ன? இந்துலேகாவோட பிரெக்னன்சியும் நாளைக்கு பிறக்க போற அந்த குழந்தையினால. மக பிரெக்னன்ட் ஆன உடனே அந்த ஆள் என் மேல உரிமை எடுத்துக்கிறான். அந்த ஆள் பேசினதை நீ தானே கேட்டுட்டு இருந்த பிளஸி. அவர் சரக்கடிச்சதுனால அவர் ஏதோ பேசிட்டு போயிட்டாரு. நீ ஏதோ அப்படிலாம் கிடையாது பிளஸி. ஒரு ஆள் தண்ணி அடிச்சா மட்டும்தான் அவன் மனசுல இருக்கிறதா அப்படியே அவனால பேச முடியும். இந்துவும் இதே தான் பேசிட்டு இருக்கா. குழந்தைய சாக்கா வச்சு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கா. உண்மையை சொல்லணும்னா அவளுடைய பிரெக்னன்சி எனக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறிடுச்சு. என்னை யாரும் அப்படிலாம் கட்டுப்படுத்திட முடியாது. அதனால மறுபடியும் நான் உன்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன் பிளஸி, அந்த குழந்தை எங்களுக்கு வேண்டாம். நான் சொன்னது உனக்கு புரியவே இல்லை யாரும். இதுக்கப்புறம் அபார்ஷன் பண்ண முடியாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அட இப்ப பிரச்சனை அது இல்ல, இட் இஸ் டேஞ்சரஸ். பிரச்சனை ஆயிடும். அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கும். உண்மையாவா? நார்மல் டெலிவரியா இல்ல சிசேரியான்னு இப்ப சொல்ல முடியாது. அப்படின்னா அந்த குழந்தை செத்துதான் பிறக்கணும். இந்துக்கு பிறக்க போற அந்த குழந்தை உயிரோடவே இருக்கக்கூடாது. உன்ன மாதிரி ஒரு டாக்டர் மனசு வச்சா அது கண்டிப்பா நடக்கும். குழந்தை உயிர் போற மாதிரியான மாத்திரைகளை நம்ம கொடுத்தா போதும்ல. அருண், அது உன்னோட குழந்தைடா. ஏய், தயவு செஞ்சு அதை மட்டும் பேசாத. லீவ் இட். இந்த உதவியை நீ எனக்காக பண்ணணும். அபார்ஷன் பண்ண முடியலனா அவ உயிர் இல்லாத குழந்தைய பெத்துக்கிட்டோம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் இந்த மாதிரி பேசவே கூடாது அருண். சட்டப்படி அது தப்பு. வேற யாராவது இந்த மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இது ஒரு சின்ன உதவி தானே. சின்ன உதவியா? இது ஒன்றும் உன்னோட பிசினஸ் டீல் மாதிரி கிடையாது. மனுஷங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க டாக்டர்ன்ற கோட்டே போடுறோம். மூச்சு விட சிரமப்பட்டு எங்க கிட்ட வர ஆளுங்களை நாங்க கஷ்டப்பட்டு எப்படியாவது உயிரோட கொண்டு வரதுக்கு தான் நாங்க டாக்டர்ஸ் முயற்சி பண்றோம். அப்போ நோயாளி பணக்காரனா இல்ல ஏழையா இல்ல குற்றவாளியா அப்படின்னு நாங்க எதுவுமே பாக்குறது இல்ல. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு கடவுள் அனுமதி கொடுத்த ஒரு உயிரை நீ கொல்ல சொல்ற, அதுவும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே. இந்த மாதிரிலாம் எப்படி அருண் உன்னால பேச முடியுது? அதெல்லாம் சரிதான், நான் ஒத்துக்கிறேன். ஆஸ் அ ஃப்ரெண்டா நான் இதை எதிர்பார்க்கிறேன். எனக்கு நீ இந்த உதவியை பண்ணியாகணும். மெடிக்கல் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ அருண். எஸ் ஆர் நோ, அதை சொல்லு. நோ, முடியாது. இதுக்கு மேல இதை பத்தி பேசினா சரியா இருக்காது. நான் கிளம்புறேன்.
இதுல இருந்து எஸ்கேப் ஆகி நீ கிளம்பி ஓடலாம்னு நினைக்கிறல்ல? சரி போ. ஊருக்குள்ள நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. நீ உதவலனா சின்ன டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்க. அருண், அக்கௌண்ட்டுக்கு மட்டும் பணம் போச்சுன்னு வையே, இருக்கிற கர்ப்பத்தை கலைக்கிற டாக்டர்ஸ் எப்ப வரட்டும்னு கேட்பாங்க. அப்படி ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சு நான் வேலையை முடிச்ச உடனே நான் உனக்கு கால் பண்ணி சொல்றேன். அப்போ ஓகே. அருண், நீ அந்த அளவுக்கு ஆசைப்படுறேன்னா அதை நானே பண்றேன். ஆனா அபார்ஷன் பண்றது கஷ்டமான விஷயம். வேண்டாம். குழந்தைய கர்ப்பத்திலே கலைச்சிட்டா சரிதான். என்ன சொல்ற? இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் வரும்போது தானே ஒரு ஃப்ரெண்டா நான் உதவி பண்ணணும். இப்போதைக்கு நான் மற்ற எல்லாத்தையும் மறந்துடுறேன். அப்போ ஓகே தானே? ஓகே. தேங்க்யூ பிளஸி, தேங்க்யூ. யூ கிரேட். ஆனா டாக்டர் நந்திதா தானே இப்போ இந்துலேக்காவை செக் பண்றாங்க. வேற என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. டாக்டர் நந்திதா கிட்ட இருந்து டாக்டர் பிளஸி கிட்ட இந்துலேக்காவை கொண்டு வரதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. பாசத்தோட வழி. ஒரு நிமிஷம் இல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.